பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல பார்வத்தையா சிவம்மா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்க அதே ஊர்ல விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மல்லையா அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் மந்த புத்தி, ரொம்பவே பயம். அதனாலேயே பயந்துகிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தான். யாருகிட்டயானா பேசணும் அப்படின்னா ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான். இப்படி சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் மல்லையாவை பார்த்து எல்லாருமே கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மல்லையா, வயலுக்கு போய் மருந்தடிக்க சொன்னேன்ல, போ, இங்க இருந்தா நேரமாயிடும். ஐயோ, வயலுக்கு பூச்சி மருந்து அடிக்கணுமா? அவ்வளோ வெயிட்ட என்னால தூக்க முடியுமா? ஐயோ, மருந்து சரியா அடிக்கலனா எங்க அம்மா திட்டுவாங்க, ஊருக்குள்ள எல்லாரும் என்ன கேவலப்படுத்தி பேசுவாங்க அப்படின்னு அவனோட மனசுல அவனே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப நாளாவே மல்லையாவை பார்த்து அவனோட அப்பா அம்மா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கையில பூச்சி மருந்தை எடுத்துக்கிட்டு மல்லையா ரோட்ல நடந்துகிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டே போனான். இந்த மருந்து போட்டு எதுக்காக எல்லாரும் முன்னாடியே நான் கெட்ட பேரு வாங்கணும் அப்படின்னு மல்லையா யோசிச்சுக்கிட்டே அந்த மருந்தை கொண்டு போய் ஆற்றிலேயே தூக்கி போட்டுட்டான். அம்மா, நான் மருந்து எடுத்துட்டு வரும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன், மருந்தெல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு. இப்படி பொய் சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா அவன் பொய் தான் சொல்றான்னு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால அவங்க அம்மா அவனை எதுவுமே சொல்லல. சிவையவை கூப்பிட்டு மருந்தடிக்க சொன்னாங்க. சிவைய போய் மருந்தடிச்சிட்டு வரும்போது ஆத்துல அந்த மருந்தை பார்த்து விஷயத்தை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பார்வதி அம்மா கிட்ட சொன்னாரு. சின்ன பையன் இல்லைங்க, அவனே புரிஞ்சுக்குவான். அது இல்லடி, எனக்கு ஏனோ சந்தேகமா இருக்கு. நம்ம புள்ளைக்கு புத்தி சரியா இல்லையா? எல்லாருமே அத பத்தி தான் சொல்றாங்க. அதனாலதான் அவனும் ஒரு மாதிரியா இருக்கான். அப்படி சொல்லாதீங்க, கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவான். அவன் வயசுல இருக்கிற பசங்க எப்படி வேலை செஞ்சு விவகாரம் பண்றாங்கன்னு தெரியுமா? இவனை பத்தி யோசிச்சாவே ரொம்ப பயமா இருக்கு. இவன் இப்படியே இருந்தா யாருமே இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இவனுக்கு கல்யாணமே ஆகாது. இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மல்லையாவை பத்தி யோசிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மல்லையா ரோட்ல நடந்து போனாலும் 4 பேருக்கிட்ட பேசலான்னு பார்த்தாலும் அவனோட பயம் அவனை யாருக்கிட்டையுமே பேசாம இருக்க வச்சது. இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு ராகவேந்திர சுவாமிஜின்னு வந்தாரு. அந்த ஊரு ஜனங்களோட கஷ்டத்தை கேட்டு அவங்களுக்கு சரியான பரிகாரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்தும் அவர்கிட்ட பரிகாரம் கேட்கறதுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் அப்படி இப்படின்னு பார்வத்தம்மா சிவையாவுக்கு கூட தெரிஞ்சது. ஏங்க, நம்ம ஊருக்கு யாரோ சுவாமிஜி வந்திருக்காங்களா, நம்ம புள்ளைய கூட்டிட்டு போலாங்க. நானும் அதான் சொல்லலான்னு வந்தேன். இந்த ஊருக்குள்ள சுவாமிஜி பத்தி எல்லாருமே பெருமையா பேசுறாங்க. நம்மளும் நம்ம புள்ளைய அவர்கிட்ட ஒரு தடவை கூட்டிட்டு போலாமா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மல்லையாவை கூட்டிக்கிட்டு சுவாமிஜி கிட்ட வந்தாங்க. சுவாமிஜி கிட்ட வந்த உடனே அவங்களோட கஷ்டத்தை எல்லாமே சுவாமிஜி கிட்ட எடுத்து சொன்னாங்க. சுவாமிஜி மல்லையாவை உத்து பார்த்தாரு. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். உங்க புள்ளைய இங்கே விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சாயங்காலம் உங்க புள்ளைய அனுப்பி வைக்கிறேன். இப்படி அப்பா அம்மாவை புள்ளைய விட்டுட்டு போக சொன்னாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் சுவாமிஜி மல்லையாவை கவனிச்சு பார்த்தாரு. மல்லையா, பக்தருங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிரச்சனைய போய் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன் பிரச்சனைக்கு வரேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பியா? கண்டிப்பா சுவாமி, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், போயிட்டு வாங்க அப்படி சொல்லி மல்லையாவை உட்கார வச்சு சுவாமிஜி போனாரு. மல்லையா உக்காந்து இருக்கும் போது மத்த பக்தருங்களோட கஷ்டத்தை சுவாமிஜி தீர்த்து வச்சாரு. அத அவன் உத்து கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். சுவாமிஜி அவங்கிட்ட வராததுனால அவனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. எவ்வளவுதான் கோவம் வந்தாலும் அவன் அங்கேயே கவலைப்படாம உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சுவாமிஜி மல்லையா கிட்ட வந்தாரு. மல்லையா கிட்ட வந்த உடனே மல்லையா எந்திரிச்சு சுவாமிஜிக்கு வணக்கம் சொன்னான். வணக்கம் சுவாமிஜி, தீர்க்க ஆயுஷ்மான் பவா அப்படின்னு சுவாமிஜி அவனை வாழ்த்தினாரு. அதுக்கப்புறம் சுவாமிஜி அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் எல்லாருக்கிட்டையும் எப்படி இருப்பான், எல்லாரும் அவங்ககிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னான். இப்படி மல்லையா கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி இருந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. வாப்பா, ஊருக்குள்ள போய் சுத்திட்டு வரலாம். இப்படி சுவாமிஜி மல்லையாவை கூட்டிக்கிட்டு கோயில் முழுக்க சுத்திக்கிட்டு வந்தாரு. அப்ப அவன் தோல் மேல கை போட்டப்போ அவனுக்கு என்ன பயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு யானைகிட்ட கூட்டிட்டு வந்தாரு.
யானை நடந்து வரும்போது அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க. அந்த யானை வரும்போது எதுக்காக ஜனங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க? என்ன சுவாமிஜி அப்படி கேக்குறீங்க? அது பெரிய பலசாலி இல்லையா? அதை விட பலம் யாருக்காவது இருக்கா அப்படின்னு பயந்துகிட்டே சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டு சுவாமிஜி சிரிச்சாரு. சரி வா, நம்ம ஊருக்குள்ள போலாம் அப்படின்னு மல்லையவ கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போனாரு. அதே ஊருக்குள்ள இருக்கிற ஒரு சர்க்கஸுக்கு கூட்டிட்டு வந்தாரு. மல்லையவுக்கு எதுவுமே புரியல. அங்க நடக்கிற சர்க்கஸ மல்லையா ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனை வளர்க்கிறவரு ஒரு சின்ன குச்சியால ஆனைய மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனை இங்கிருந்து இங்க எகிரணும், சரியா? இல்லன்னா நான் உன்னை கொன்னுடுவேன், அடிக்கிட்டா? இப்படி ஒரு குச்சிய காட்டின உடனே ஆனை பயப்படுறத அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. இப்படி 2 பேரும் சர்க்கஸுக்கு போய் வந்துட்டு ஒரு ஆலமரத்துக்கு அடியில 2 பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மல்லையா, இந்த 2 விஷயத்தையும் நீ பார்த்தல? ஒரு பக்கம் ஆனைய பார்த்து பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் பயந்துக்கிட்டு ஓடி போனாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன மனுஷன் ஒரு சின்ன குச்சிய காட்டி ஆனைய மிரட்டிக்கிட்டு இருந்தான். ஆனையும் பயந்துகிட்டு இருந்துச்சு. அது எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே மல்லையவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப சுவாமிஜி ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சு இப்படி சொன்னாரு. ஆனைக்கு சாப்பாடு கூட போடாம அதோட பலத்தையே அது மறந்து போற மாதிரி ஒரு குச்சியால மிரட்டுறாங்க. அத பார்த்து அது கூட ரொம்ப பயந்துகிட்டு இருந்தது. உன்னோட பலத்தை நீ மறந்துட்டேன்னா ஒரு பூனை கூட உன்னை பயப்பட வைக்கும். உனக்கு பயம் அதிகமாயிடுச்சுன்னா ஒரு காத்த பார்த்தும் நீ பயந்துருவ. அவ்வளோ எதுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோயில்ல பார்த்தல, சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் காசு இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து எனக்கு பயந்துக்கிட்டு அவங்க கஷ்ட நஷ்டத்தை என்கிட்ட சொன்னாங்க. அப்படின்னா பயம் இல்லாதவங்க பலகீனமானவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு தானே அப்படின்னு சொன்ன உடனே மல்லையா கவனமா காது கொடுத்து கேட்டான். பயம் பலகீனம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு, அதனால அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உனக்குள்ள இருக்கிற அபிப்பிராயத்தை நீ தைரியமா சொல்லு. வேலை செய்யறதுக்கு உன் உடம்ப நீ தான் திருடமாக்கணும். உன்னால எதுவுமே செய்ய முடியும்னு உனக்குள்ள நம்பிக்கை வரணும். நீ உன்னை நம்புனா இந்த உலகம் அதுக்கப்புறம் உன்னை நம்பும். இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயம்தான். நீ தைரியத்தோட எந்திரிச்சு நின்னா இந்த உலகம் உன்னை பார்த்து பயப்படும். நீயே பயந்து போய் நின்னா முளைக்கிற ஒரு இலை கூட உனக்கு கத்தி மாதிரி தெரியும். இப்படி சுவாமிஜி இருக்கிற விஷயத்த பத்தி மல்லையாவுக்கு எடுத்து சொன்னாரு. அப்போ மல்லையாவுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சது. சுவாமிஜி, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. என்னோட தப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னையில இருந்து நான் தைரியமா இருக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு சுவாமிஜி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். அன்னையில இருந்து தன்னோட பலகீனம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தைரியமா வாழ ஆரம்பிச்சான். வேலை கூட செய்ய ஆரம்பிச்சான் மல்லையா. அவனுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை பார்த்து அப்பா அம்மா 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அவனுக்கு பிடிச்ச வேலைய தைரியமா செய்ய ஆரம்பிச்சான். ஊரு ஜனங்க கூட மல்லையாவுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மல்லையாவுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் கூட பண்ணி வச்சாங்க. பையனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறது பார்த்து மல்லையாவோட அப்பா அம்மா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். பூர்வத்துல விஜயநகரம் அப்படிங்கிற ஊர்ல விஜயானந்தா அப்படிங்கிற ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஊர்ல யாருக்கு கடன் வேணும்னாலும் ஒரு வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்து கடனை வாங்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால கரணம் ராகவையாவோட பேச்ச கேட்டு அந்த ஊர்ல இருக்கிற விஜயானந்தத்துக்கிட்ட எல்லாருமே பத்திரத்தை எழுதி கொடுத்து கடன் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த விஜயானந்தா ரொம்பவே கோவக்காரன். ஊரு ஜனங்க கடன் பத்திரத்தை எழுதி கொடுக்கும்போது அவங்க கிட்ட ரொம்ப திமிராதான் பேசிக்கிட்டு இருப்பான். அதே ஊர்ல வரமா அப்படிங்கிற ஒரு பையன் நல்லா படிச்சு அந்த ஊருக்குள்ள வந்தான். அவன் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு ஊரு ஜனங்களுக்கு கஷ்டம் எல்லாம் எப்படி இருக்கு, யாரு கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவன் கையாலான உதவிய செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் விஜயானந்தா ஆலமரத்துக்கு அடியில உக்காந்து இருக்கும் போது அந்த ஊரு ஜனங்க அவங்கிட்ட வந்தாங்க. ஐயா, ஊருக்குள்ள மழை இல்லாம வறட்சி ஏற்பட்டிருக்கு, சாப்பிட எதுவுமே இல்லங்க ஐயா. ஊருக்குள்ள விவசாயம் செய்ய முடியல, எல்லாரும் இந்த ஊரை விட்டு போகலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். இத
கருணா ஐயா கிட்ட நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயானந்தத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. கோவமா அவன் அந்த ஜனங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். ஏமா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். இந்த ஊர்ல அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்கய்யா, எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? ஊருக்குள்ள மழை வரல, மழை இல்லாம பூமியெல்லாம் வறண்டு போயிருக்கு. மழை வரலன்னா கருணா ஐயா என்ன பண்ணுவாரு? ஐயா, மழைக்காக ஏதாவது யாகம் பண்ணலாம். ஊரு ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் நெல்லு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு வாய் கஞ்சியாச்சும் கொடுக்கலாம். இது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரே அப்படின்னு அவங்களோட கஷ்டத்தை எடுத்து சொன்னான். என்னங்க ஐயா, மொத்தம் உங்களுக்கே கொடுத்துடணுமா? ஏன் இந்த ஊரை நீங்களே பாத்துங்களேன். இப்படி ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி திட்டுனா. அதனால ஜனங்க எல்லாருமே கவலைப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வர்மாவை பாக்குறதுக்காக வந்தாங்க. வர்மா அவங்களோட பிரச்சனைய காது கொடுத்து கேட்டா. ஊரு ஜனங்க அவங்களோட பிரச்சனைய சொன்னாங்க. இந்த பிரச்சனை அவன் காதுக்கு விழுந்ததுனால அந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு கட்டணும்னு யோசிச்சான். அதுக்கப்புறம் வர்மா ஊரு ஜனங்களை கூட்டிக்கிட்டு விஜயானந்தத்துக்கிட்ட வந்தாங்க. விஜயானந்தம் எதுவுமே ஜனங்கிட்ட பேசாம சில அதிகாரிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருந்தான். விஜயானந்தரே, உங்களுக்கு கொடுத்த வேலை 4 பேருகிட்ட உக்காந்து பேசுறது இல்ல, ஏழைங்களோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறது. ஓஹோ, நான் எப்படி வேலை செய்யணும்னு நீ எனக்கே சொல்லி கொடுக்கறியா? நீ பெரிய படிப்பு படிச்ச உடனே எனக்கு வேலை சொல்லி கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு வேலை செய்ய தெரியலனா ஜனங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு நீங்க கோவப்படக்கூடாது. எனக்கு வேலை செய்ய தெரியாதா? நான் எவ்வளவு பெரிய வேலையில இருக்கேன். அந்த இதுல எனக்கு கோவம் வராதா? என்ன அந்த வேலை? இங்க அதிகாரிங்க கூட பேசிக்கிட்டு இல்லையா? உனக்கு தெரியல? ஜனங்களோட அதிகாரிங்க தான் உங்களுக்கு முக்கியமாயிட்டாங்களா? அதிகாரிங்களுக்கு நேரத்தை கொடுக்கணுங்க, அப்பதான் அவங்க வேலை செய்வாங்க. அது கூட உனக்கு தெரியாதா? உங்களுக்கு எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் ஜனங்க மேல கோவத்தை காட்டக்கூடாது. சொல்றவங்களுக்கு என்ன தெரியும்? சொல்றதுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, சொல்லுங்க, வேலை என்னன்னு சொல்லுங்க. கோவப்படாம நான் செஞ்சு காட்டுறேன். நான் கூட உக்காந்துக்கிட்டு எது வேணாலும் சொல்லுவேன். செய்யறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். இப்படி ரொம்ப உதாசனப்படுத்தி பதில சொன்னான். அத பார்த்து வர்மனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. எப்படியாவது இவனுக்கு புத்தி கத்து கொடுக்கணும்னு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேலை வேணும்? என்ன வேலை வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். ஓஹோ, உங்ககிட்ட சொன்னா எந்த வேலையும் வேணா செய்வியா? நான் செஞ்சுக்கிட்டு வந்தா பிரஜங்க மேல நீங்க கோவப்படாம இருக்குவீங்களா? நீ தோத்து போயிட்டா இந்த ஜனங்களை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. பந்தயம் என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு வர்மா விஜயானந்தத்துக்கிட்ட ரொம்ப சாந்தமா பேசினா. சரி, நைட்ல நம்ம ஊருக்குள்ள ஆகாயத்துல எவ்வளவு நட்சத்திரங்க இருக்கு அப்படின்னு விடிய காலையில ஆவாங்கட்டியும் எனக்கு எண்ணிக்கை தெரியணும். இந்த வேலைய நீ கோவப்படாம செஞ்சு காட்டு. பந்தியமா? இதுதான் நாங்க பந்தியம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா, நீ எண்ணிக்கை சொன்னதுக்கு அப்புறம் தான் என் வேலைய நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே வர்மா எதுவுமே பேச முடியாம நின்னா. அந்த பந்தயத்தை எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு தெரியாம வர்மா அன்னைக்கு நைட்டு அவனோட வீட்டாண்ட அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தான். இந்த நட்சத்திரங்களை எப்படி கணக்கு போடுறது? நாளைக்கு காலையில நான் பதில் சொல்லனா ஏழைங்களோட கஷ்டம் தீராதே அப்படின்னு அவன் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தான். யோசிச்சு அவனுக்கு எந்த ஒரு யோசனையும் வரவே இல்ல. அவசரப்பட்டு நான் இந்த பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்டேனா நட்சத்திரத்தை கணக்கு போடணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சான். வர்மா பொண்டாட்டி சுலோச்சனை வந்தா. என்னங்க, இன்னும் சாப்பிட வராம என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க விஷயம்? ஒண்ணும் இல்ல சுலோச்சனா. எதுவுமே இல்லாம நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்க மாட்டீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? பொண்டாட்டி எவ்வளவுதான் கேட்டாலும் வர்மா சொல்லல. எதுக்கு உனக்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கு, நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்னான். இப்படி ரொம்ப கவலையோட சொன்னான். புருஷனோட முகத்தை பார்த்த உடனே பொண்டாட்டி புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, அந்த ஆகாயமே உங்க தலைமையில விழுந்த மாதிரி எதுக்குங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே வர்மா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு தன்னோட பொண்டாட்டி முஞ்ச பார்த்தான். உண்மையிலேயே அந்த ஆகாசம் வந்து உங்க தலைமையில விழுந்தாலும் உங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஏன்னா இது செய்ய முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை. இப்படி ரொம்ப நிதானமா சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்பதான் வர்மா இது தீராத பிரச்சனைன்னு முடிவு பண்ணா.
கொஞ்ச நேரம் யோசிச்சு அவனோட வீட்டு முன்னாடி இருக்கிற மணலு இட்டிகைய பார்த்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே அந்த யோசனைய அமலப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். மறுபடி நாள் காலையில ஒரு மூட்டையில அவன் வீட்டுக்கு முன்னாடி இருந்த மணலை நிறைச்சுக்கிட்டு ஆலமரத்துக்கடியில உக்காந்து இருக்கிற அதிகாரிங்களை பாக்குறதுக்காக அங்க போனான். என்ன தோள் மேல மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்க, நட்சத்திரங்களை அந்த மூட்டையில நிறைச்சு எல்லாருக்கும் முன்னாடி காட்டணும்னு கொண்டு வந்திருக்கியா? அந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்க இருந்த அதிகாரிங்க எல்லாம் சிரிச்சாங்க. இதுக்கு காரணம் இருக்கு விஜயானந்தா அப்படின்னு அந்த மூட்டையில இருந்த மணலை அங்க கொட்டுனா. மணலை கொட்டின உடனே விஜயானந்தா அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஆனா கோவக்காரனான விஜயானந்தா கோவமா, என்ன வர்மா, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? பந்தயத்துல ஜெயிக்க முடியல அப்படின்னு எங்க முன்னாடி மணலை கொண்டு வந்து கொட்டி நாடகம் ஆடுறியா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே, ஐயா நீங்க கோவப்படாதீங்க, நட்சத்திரத்தை கணக்கு போடும்போது கையால எண்ண முடியாதுல, அதனால ஒரு நட்சத்திரத்தை எண்ணும் போதும் ஒரு மணலை தூக்கி பக்கத்துல வச்சேன். இப்ப இதுல எவ்வளவு மணல் இருக்குன்னு நீங்களே கணக்கு போடுங்க. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்குங்க, இதுல தெரியறது நைட்ல தெரியற நட்சத்திரங்க மட்டும்தான். வறட்சியில ஜனங்க கஷ்டப்படுறத பார்த்து பகல்லே அவங்களுக்கு நட்சத்திரம் தெரியுது, அதோட எண்ணிக்கை கூட வேணுமா அப்படின்னு ரொம்ப நக்கலா கேள்வியை கேட்டான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே விஜயானந்தத்துக்கு கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்தது. ஊரு கஷ்டத்துல இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிக்கிறோமே அப்படின்னு சிதானந்தனுக்கும் அவன் கூட இருக்கிற அதிகாரிங்களுக்கும் அப்பதான் ஊரு ஜனங்களோட கஷ்டம் புரிஞ்சது. விஜயானந்தரே, உங்களை கர்ணரு எதுக்காக இந்த வேலைய செய்ய சொன்னாரு? நீங்க வேலை செய்வீங்கன்னு தானே அப்படின்னு சமாதானமா சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. காஞ்ச மரத்துல எந்த கிளியும் கூடு கட்டாது, அதே மாதிரிதான் கோவம் அப்படிங்கறது எதுக்குமே வேலைக்கு ஆகாது. ஆனா உங்க கோவத்தை ஜனங்க மேல காட்டுறதுக்கு இல்ல, ஜனங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொன்ன உடனே அதிகாரிங்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு புரிஞ்சுது. அந்த ஜனங்கனாலதான் உங்களுக்கு வேலை இருக்கு, அவங்களே இல்லனா உங்களுக்கு எங்க வேலை இருக்கும்? இப்படி நிதானமா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் விஜயானந்தா அவன் கூட இருக்கிற அதிகாரிங்க அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயானந்தா ஜனங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக அவங்க நல்லதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சாரு. வர்மா அவனோட புத்திசாலித்தனத்தினால ஜனங்களுக்கு நல்லது செஞ்சதுக்கு ஜனங்க புகழ்ந்தாங்க. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.